ஹாய் மக்களே வணக்கம். நாங்கள் இன்றைக்கி டோஃபுவை வச்சு டோஃபு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல டோஃபு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு உப்பு, பெப்பர், தொண்டு மிளகாய் இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு பேனில் நெய் விட்டு டோஃபுவை ஃப்ரை பண்ணிக்கணும். டோஃபு பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னா காலிஃப்ளவர் அண்ட் கேரட், பச்சை மிளகாய் 7, செத்தல் மிளகாய் 3, ஒரு பெரிய வெங்காயம், கேரட், கருவேப்பிலை இதெல்லாம் தேவை. டோஃபுவை ஃப்ரை பண்ணக்குள்ளே நாங்கள் கரண்டியால் கிளறக்கூடாது. இந்த மாதிரி கையால் நான் செய்கிற மாதிரி தான் செய்யணும். டோஃபு நல்லா ஃப்ரை ஆகிட்டு கரண்டியால் அமர்த்தேக்க விளங்கும், உடையாமல் இருக்குது. டோஃபு நாங்கள் வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிப்போம். டோஃபு ஃப்ரை பண்ணல ஃபேன்லேயே வெங்காயம், கேரட், செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக வதங்க விடணும். இன்னும் நாங்கள் சிக்கக்கூடாது. அந்த பேன்லேயே இருக்க டோஃபுவை ஃப்ரை பண்ணிட்டு இருக்க அந்த எண்ணெயாலேயே இதை நாங்கள் நல்லா குக் பண்ணணும். நாங்கள் மசாலா ஆட் பண்ணணும். மஞ்சள் தூள், கரம் மசாலா, துண்டு மிளகாய், அப்புறம் சுவைக்கு ஏற்றா போல் உப்பு சேர்த்து கிளறி விடணும். இந்த சாப்பாடை நீங்கள் டயட் பிளான் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஹெல்த்தியான சாப்பாடு தான். ஏன்னா நாங்கள் இதுக்கு ஆயில் ஆட் பண்ணலை, கொஞ்சமாக சேர்த்து ஆயிலால் தான் இதை நாங்கள் குக் பண்ண போகிறோம். இப்போ காலிஃப்ளவரை ஆட் பண்ணணும். பேந்து இதை இந்த கலவையை கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி குக் பண்ணிக்கணும். நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னே வெஜ்ஜீஸ் எல்லாமே நல்லா குக் ஆகியிருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட டோஃபு பெப்பர் ஃப்ரையை இதுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணினா டேஸ்டான காரமான பெப்பர் டோஃபு ஃப்ரை ரெடி ஆகிட்டு. வீடியோ பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.